What we do here is go back. Hello guys, welcome back our channel Rider Machine. நான் தான் உங்க கடைசி பேசுறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டோவேர் தான் வந்திருக்கோம். சோ மோட்டோவேர்னாவே ஒரு ரைடிங் கியர்ஸ் பத்தி வீடியோ போட போறேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. சோ அதுதான் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேக் வீடியோ பண்ண போறோம். சோ பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கு. சோ இது என்ன பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேங்க் பேக். சோ இது எதுக்கு அப்படின்னு தெரியுமா? தெரியாது இல்லையா? நான் சொல்றேன் கேளுங்க. டூரிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சோ டூரிங் பண்ண சொல்ல இப்ப நம்மளோட லக்கேஜ், ஏன்னா இப்ப நம்ம 1 டே ட்ரிப்பா இருந்தாலும் சரி, ஒரு 2 டே ட்ரிப்பா இருந்தாலும் சரி, அங்க போயிட்டு நிறைய வந்து போட்டோ ஷூட் அது மேல நிறைய பண்ணுவோம். அதனால ஒரு 2-3 டி-ஷர்ட் அதெல்லாம் எடுத்துன்னு போவோம். பிளஸ் நம்மளோட கேமரா அது மாதிரி நிறைய ஆக்சசரிஸ்ல எடுத்துன்னு போவோம் இல்லையா? சோ அதுக்கான ஒரு ப்ராப்பரான பேக் இல்ல. சரிங்களா? இப்ப நிறைய பேர் வந்து ஸ்கூல் பேக் அதெல்லாம் நானே மாட்டின்னு போயிட்டு இருக்கேன். சோ அதனால தான் இப்போ ஒரு டேங்க் பேக் வாங்கலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். சோ இந்த டேங்க் பேக் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மெட்டல் டேங்கா இருந்துச்சுன்னா நம்ம டேங்க் மேலேயே வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அப்படியே எல்லா கேஜெட்டும் வச்சுக்கலாம். சோ ஒரு ஷேக் எதுவுமே இருக்காது. ஒரு மழை காலத்திலயும் சரி, இதுக்குள்ள வந்து ரெயின் கவர் எல்லாமே இருக்கும். சோ நீங்க போட்டுட்டீங்கன்னா என்ன ரெயின் அடிச்சாலும் சரி, நம்ம மட்டும் நம்ம ட்ரிப்பை வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கலாம். சோ நடுவுல வந்து ஸ்டாப் பண்ணா. சோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம வீடியோவை நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா பாருங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், மறக்காம பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ஒன்னே நோட்டிபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க guys, இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ரைடிங் ஜாக்கெட்லாம் காட்டினீங்க, அப்புறம் ரைடிங் கிளவுஸ் காட்டினீங்க, அதுக்கப்புறம் ரைடிங் பூட் கூட காட்டியாச்சு, பேக்ஸ்லாம் வந்து கொண்டு வந்துட்டீங்க இல்லை ப்ரோ? ஏன்னா இப்போ எங்களோட கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டில் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறோமோ சொல்லிட்டு எல்லாமே பட்ஜெட்டாக கொண்டு வந்தீங்க. இப்போ வந்து டேங்க் பேக் எவ்வளோ பட்ஜெட் ப்ரோ? அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. டேங்க் பேக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2450 2450 ரூபா. ஃபுல்லி மேக்னெட்டிக் டேங்க் பேக். ஸோ டேங்க் பேக்கோட ஃபியூச்சர்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணீங்கன்னா இல்ல என்ன ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. கரெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே வந்து உங்களுக்கு இந்த த்ரெட் டைப் கொடுத்துருப்போம், ஜிக்ஸாக் டைப். ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு பிரேக் எடுக்கிறீங்கன்னா ஒரு கிளவுஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க. ஸோ கிளவுஸை கழட்டி சில பேர் மேலே போட்டு போயிடும் பைக் மேலே, இல்லாட்டி நம்ம போய் டீ குடிக்கிற இடத்துல அங்கேயே வச்சுட்டு போயிடும். நிறைய பேர் வந்து மறந்துட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் போயிட்டு 100 கிலோமீட்டர்ஸ் ரிட்டர்ன் வந்துலாம் எடுத்திருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ இந்த மாதிரி பேக் டேங்க் பேக்னா கிளவுஸ் தூக்கி உள்ள நீங்கள் வச்சுட்டு போனா கூட வந்து நீங்கள் ரிட்டர்ன் வந்து கிளவுஸ் தூக்கி வேர் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து மொபைல் ஆக்சசிபிலிட்டி நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ மொபைலை உள்ள வச்சுட்டு மொபைல் நல்லா ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது செகண்ட் ஃபியூச்சர், டச் சென்சிட்டிவிட்டி பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இது வந்து டிஃபால்ட் வந்து 12 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணா பிளஸ் அடிஷனல் 10 வரும். ஸோ 12 + 10. ஸோ இப்போ நீங்க காசு எடுத்துட்டு போறீங்கன்னா, காசு வந்து உங்களுக்கு ஈஸியா வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பவுச்சஸ் கொடுத்துருக்கோம். லைசன்ஸ், மணி நீங்க ஈஸியா வச்சுக்கலாம். ஸோ லைசன்ஸ், உங்களோட வேரபிள் திங்ஸ் எல்லாமே நீங்க ஈஸியா வச்சுக்கலாம். உங்களுக்கு இப்போ திடீர்னு ஒன்று மழை பெய்யுது, வாட்ச் கழட்டி உள்ள வைக்கணுமா, வாட்ச் இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ இங்க போட்டீங்கன்னா நிறைய திங்ஸ் வச்சிருப்பீங்க, எங்க இருக்குன்ட்டு மிக்ஸ் ஆயிடும், தேடிட்டு இருக்கணும். இப்போ இங்க பவுச்சஸ்னா உங்களுக்கு ஈஸியா எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். தாராளமா ஒரு கேமரா எடுத்துட்டு போறீங்களா, கேமரா, மொபைல், பர்ஸ், வாலெட், எது ஈஸி நீடுக்கு உங்களுக்கு தேவை எடுக்கணுமோ அந்த நீடுக்கு உங்களுக்கு ஈஸி ஆக்சசிபிளுக்கு தாராளமா எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 12 லிட்டர்
லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு. அடிஷனல் 10 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்டபிள் ஜிப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒரு ஃபுல் ரோல் ஓவர் தான். ஸோ தாராளமா நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா அந்த டெப்த் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. So 12 plus 10 லிட்டர் கெபாசிட்டி. ஒரு நாள் ட்ரிப் கூட Dressலாம் பேக் தாராளமா. Dress நீங்க எப்படி வைக்கணும்னா ரோல் ஓவர் பண்ணிட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சோ அந்த இது இருக்கு. சோ சைடுல வந்து உங்களுக்கு 2 கம்பார்ட்மெண்ட் கொடுத்திருக்கோம். இது வந்து உங்களோட திங்ஸ், உங்களுக்கு தேவையான திங்ஸ் நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம் உள்ள. நீங்க உள்ள வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்ட மாதிரி ஒரு 2-3 நாள் ட்ரிப் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 days ட்ரிப்புக்கு கிளாத் உள்ள வச்சுட்டு சைடுல போன் பர்ஸ் கூட நீங்க உள்ள வச்சுக்கலாம். சோ அந்த அளவுக்கு அக்சசிபிள் இருக்கும். சோ நாங்க இனிஷியலா சொல்லி இந்த மாதிரி இது வந்து மேக்னெட்டிக் டேங்க் பேக். இது வந்து ஓவரால் 10 மேக்னெட்ஸ் கொடுத்திருக்கோம். சோ 10 மேக்னெட் வந்து நாங்க செக் பண்ணது 140 km ஸ்பீட், ஃபுல்லி லோடர்ல 140 km செக் பண்ணிருக்கோம். ஒரு சிங்கிள் மூவ்மெண்ட் கிடையாது. இப்போ 10 மேக்னெட் கொடுத்திருக்கோம். கீழ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் பேஸ் தான். ஓகே. இதனால ஸ்கிராட்ச் ஆகாது டேங்க்ல. சுத்தமா ஸ்கிராட்ச் ஆகாது. இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, வண்டி வந்து பார்த்து வச்சிட்டு இருக்கோம் ப்ரோ, ஸ்கிராட்ச் ஆயிடுச்சுனா அவ்வளவுதான். சோ இப்போ நாங்க அதுக்காக தான் உங்களுக்கு வந்து எல்லாமே நாங்க வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க டிசைன் பண்ணா உங்களுக்கு எப்படி டிசைன் பண்ணா பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. சோ லெதர் பேஸ் இருக்கறனால நீங்க ஒண்ணுமே இல்ல, பேக ஸ்பீடா புல் பண்ணா கூட உங்களுக்கு டேங்க்ல சுத்தமா ஸ்கிராட்ச் ஆகாது உங்களுக்கு. நீங்க பிபிஎஃப் ஓட்டலனா கூட. லெதர் வந்து சாஃப்ட் டைப் லெதர் யூஸ் பண்ணிருக்கோம், அதனால சுத்தமா உங்களுக்கு ஸ்கிராட்ச் ஆகாது உங்களுக்கு. சில பேர் கேட்பாங்க மேக்னெட்டிக் டிக்கெட் கொடுத்துக்கிறீங்க அப்ப பெட்ரோலுக்கு ஏதாவது ஆகுமா, பெட்ரோல் டேங்க்ல நம்ம இது பண்றோம் சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி மித்து எதுவுமே கிடையாது. அது டிஃபரெண்ட், இது டிஃபரெண்ட், அவ்வளவுதான் உங்களுக்கு. சோ இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் ரிஃப்ளெக்டர்ஸ் பாத்தீங்கன்னா சோ இங்க 4 ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. சோ நைட் டைம்ல நீங்க இந்த மாதிரி தான் இப்படி இது பண்ணுவீங்க. சோ ரிஃப்ளெக்டர்ஸ் தாராளமா உங்களுக்கு தெரியும். அந்த சைடு ரிஃப்ளெக்டர்ஸ் உங்களுக்கு இருக்கு. சேஃப்டி வைஸும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சோ இது வந்து ஒரு இடத்துல இப்ப நீங்க போய் நிறுத்திட்டீங்க பைக்கை, நீங்க அந்த இடத்துல வந்து நான் பேகை வச்சுட்டு போக கூடாது, நான் கேரி பண்ணிட்டு போகணும் எல்லாமே, ஏன்னா நீங்க வேரபிள் திங்ஸ் தான் வச்சிருக்கீங்க, காஸ்ட்லி திங்ஸ் தான். சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 சைட் பேக் மாதிரி எடுத்து நீங்க ஒரு 1 சைட் போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அது எப்படின்னு ப்ரோவே உங்களுக்கு போட்டு கம்பேர். அது 1 சைட் ஜஸ்ட் ஒன்னும் இல்ல गाइस. எடுத்து இப்போ நம்ம ஒரு பிளேஸ், டூரிஸ்ட் பிளேஸ் போறோம். சோ அங்க போயிட்டு நம்ம லக்கேஜ் வண்டியிலே வைக்க முடியாது இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணோம், அழகா இந்த டேங்க் பேக், இந்த ரோப் இருக்கு இல்லையா, அது போட்டுட்டு நம்ம அழகா நம்ம எங்க சுத்தி பார்க்க போறோமோ அங்க சுத்தி பார்த்து ரிட்டர்ன் வந்துட்டு ஜஸ்ட் இந்த டேங்க் பேக்கை கட்டிட்டு அழகா இந்த வித்தின் செகண்ட்ல நீங்க வந்து அந்த மேக்னெட்டிக் போட்டு வச்சிடலாம், போட்டு போயிடலாம். ஏன்னா ஒரு 3 days or 4 days ட்ரிப் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஃபால்ட்டா ஒரு சேடல் பேக் வச்சிருப்பீங்க, சேடல் பேக் வச்சு டேங்க் பேக் வச்சிருப்பீங்க. சோ டேங்க் பேக் உங்க திங்ஸ் எடுத்து போயிட்டு ப்ரோ போட்டு காமிச்ச மாதிரி நீங்க போட்டுட்டு போயிட்டு வந்து மவுண்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம் நீங்க பாட்டு. சோ இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் இதுல வந்து குடுத்துருக்கீங்க. சோ இதெல்லாம் சொல்லிட்டீங்களே, இது வந்து மலையில என்ன ப்ரோ பண்றது, அதுக்கு சொல்லுங்க ப்ரோ. மலையில ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. இங்க ஒரு ஜிப் நம்ம கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, இந்த ஜிப் ஜஸ்ட் ஓபன் மட்டும் பண்ணுங்க. அப்படியே ஒரு ரெயின் லைனர் இருக்கு உங்களுக்கு. ரெயின் லைனர் எடுத்து அப்படியே ஓவரால் ஒரு கவர் பண்ணிட்டீங்கன்னா மலையில உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு. ஸோ இப்படி கீழே இருந்து இப்படி ஃபுல் கவரேஜ், அவ்வளோதான் உங்களுக்கு ஓவர். ஸோ சுத்தமாக உங்களுக்கு நல்லவே நல்லது. உங்க திங்ஸ் சேஃப் 100%. ஸ்பிளிட் ப்ரூஃபா 100% வாட்டர் ப்ரூஃப்? 100% வாட்டர் ப்ரூஃப். ஓகே. அப்போ உள்ள இருக்க கேஜெட் வந்து நம்பி எடுத்துட்டு போயிடலாம், தாராளமா நீங்க நம்பி எடுத்துட்டு போகலாம். அடிக்கிற மலையில நீங்க உள்ள கேஜெட்ஸ் வந்து நீங்க பாட்டுக்கு ரைடை என்ஜாய் பண்ணி நீங்க பாட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகே. அந்த அளவுக்கு கேரண்டி நம்மளுக்கு. இதோட பிரைஸ் திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2450. பட் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். இதோட எம்ஆர்பி 2450. நம்ம சேனல் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க, பெஸ்ட் பிரைஸ் பண்ணி விடுங்க. கண்டிப்பா பண்ணி தரலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 1 வீக் போறேன், அது காட்டுறீங்களா? அந்த பேக் இருக்கு, நம்ம வாங்க அதை பார்க்கலாம் இப்ப. என்ன பேக் இது, என்ன பிரைஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்படியே போயிடலாம். இது வந்து சேடல் பேக். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3500 தான். 2 பேக்கா ஒரு பேக்? 2 பேக் 3500 தான். அது ஓகே ஓகே சூப்பர். இதோட இன்னொரு ஃபியூச்சர் என்னன்னா, இப்போ நீங்க உங்களோட பில்லியன் வராங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஸோ பில்லியன் வரும்போது இந்த பேக் தான் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ பில்லியன் இதுக்கு மேல தாராளமா உட்காரலாம். ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் இருக்கு உங்களுக்கு. நீங்க எவ்வளவு வேணுமோ வெல்க்ரோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே வெல்க்ரோ டைப் தான் உங்களுக்கு. இது நீங்க டபுள் பேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் பேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கோட மெயின் ஃபியூச்சரே பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஒரு ரெயின் லைனர்ல தான் உங்க திங்ஸ் வைப்பீங்க, எக்ஸ்டர்னல் ரெயின் லைனரும் வந்துடும். ஸோ வாட்டர் ப்ரூஃப் 100% இருக்கும் உங்களுக்கு. தாராளமா டபுள் சேஃப்டி இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நீங்க டென்ட் வச்சு கூட தாராளமா டைப் பண்ணலாம். அதுக்கான ப்ரொவிஷன் நீங்க எல்லாமே கொடுத்துருக்கோம். சோ ஜிக்ஸாக்ல நிறைய இப்ப அடிஷனல் திங்ஸ் எடுத்துட்டு போவோம். அது அடிஷனல் திங்ஸ் கூட நீங்க வச்சு டைப் பண்ணலாம். நீங்க மேல வச்சு தான் டைப் பண்ணணும்னு இல்ல, இன்டர்னல் கூட இப்ப நீங்க இங்க வச்சுட்டு சோ இதை ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இதை லாக் பண்ணிக்கலாம். எவ்வளவு திங்ஸ் வேணுமோ வச்சுக்கலாம் உங்களுக்கு. சோ இப்ப இதோட ஓப்பனிங்கே பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
ஜஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ஸ்டாக் மாடலில் கொடுத்துருப்போம் உங்களுக்கு. நாங்கள் இந்த இது வரைக்கும் கவர் பண்ணுறது 30 லிட்டர்ஸ். ஸோ இது 30 + 30 60 லிட்டர் ஓவரால் இந்த லிமிட் வரைக்கும். நீங்கள் இந்த லெவலுக்கு கூட நீங்கள் திங்ஸ் வைக்கலாம். இந்த லெவல் திங்ஸ் வச்சுட்டு இதை இப்படி வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணலாம். எக்ஸ்டெண்டபிள் அட்ஜஸ்டபிள் இருக்கிறனால நீங்கள் எவ்வளோ வேணாலும் கவர் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ இதோட உள்ள பார்த்தாலும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இனிஷியலாகவே சொல்லியிருந்தேன் ரெயின் லைனர் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இன்டர்னல் ரெயின் லைனர் அஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் ரெயின் லைனர் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வாஷிங் கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. சில பேர் இப்போ உங்களுக்கே கொஸ்டின் இருக்கும், இது எல்லா பைக்குக்கும் செட் ஆகுமா, இல்ல எந்தெந்த பைக்குக்கு இது சூட் ஆகும் சொல்லிட்டு. நம்ம யூஸ் பண்ணா சாடல் ஸ்டே போடணுமா, அது ஃபர்ஸ்ட் டவுட். இந்த பேக்குக்கு கண்டிப்பா சாடல் ஸ்டே போட்டாகணும். சாடல் ஸ்டே எதுக்காக போட்டாகணும்னா, மேல வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வெல்க்ரோ மாடல்ல தான் கொடுத்துருக்கோம். ஸோ வெல்க்ரோ நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஸோ கீழே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி கரெக்டா இருக்காது. ஸோ டயர் உள்ள போகதான் செய்யும். சிங்கிள் பிஸ்டன் மோனோ சஸ்பென்ஷன் இருந்துச்சுன்னா சாடல் ஸ்டே கண்டிப்பா போட்டாகணும். டபுள் சஸ்பென்ஷன் வர பைக்குக்குலாம் பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷனே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சாரி கார்டு மாதிரி தான் இருக்கும். சாரி கார்டு இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, இல்லாததுக்கு நீங்க கண்டிப்பா போட்டுக்கோங்க. டிஃபால்ட் போட்டுதான் ஆகணும் சாடல் ஸ்டே. ஸோ அதே மாதிரி இதோட நம்ம மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெவி மெட்டீரியல் தான் கொடுத்துருப்போம் உங்களுக்கு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து நீங்க ஜெனரலா வந்து எக்ஸாஸ்ட்ல வர இதனாலே வந்து மெல்ட் ஆகும். அந்த ஹீட்லயே மெல்ட் ஆகுமான்னு கேட்பீங்க, மெல்ட் ஆகாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹார்ட்னஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஓப்பனர் கொடுத்துருப்போம். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இதுல தான் அந்த ரெயின் லைனரோ இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ரெயின் லைனரை நீங்க சப்போஸ் மழை பெய்தா நீங்க எடுத்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். மவுண்டபிள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா மவுண்ட் பண்றதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது பேக் சைடு வருது. ஸோ ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கு. ஸோ பேக் சைடு வைஸ் உங்களுக்கு பின்னாடி எந்த வெஹிக்கிள் வந்தாலுமே தெரியும். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து நீங்க ஜெரி கேன் வைக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு வந்து இந்த இது கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகும் உங்களுக்கு. தாராளமா நீங்க ஒரு பெட்ரோல் கேன் கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ டையிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மொத்தம் 3 டையிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது என்னன்னா எல்லா பைக்லயுமே வந்து ஜஸ்ட் வந்து நம்ம பில்லியனோட ஃபுட் ரெஸ்ட் கிட்ட ஒரு வி ஷேப் வெல்டிங் கொடுத்துருப்பாங்க எல்லா பைக்லயுமே. ஸோ அந்த வெல்டிங்ல ஒண்ணுமே இல்லை. இது ஜஸ்ட் இப்போ அந்த கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க லாக் பண்ணிக்கணும். ஸோ இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா, இதை லாக் பண்ணிட்டு இந்த இடத்துல கீழே வந்து இதை நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. எவ்வளவு வேணுமோ டைட் பண்ணிட்டீங்கன்னா பேக் சைடு உங்களுக்கு மூவ் ஆகாம லாக் ஆயிடும். டபுள் சைடு இது. ஸோ பேக் சைடு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக் சைடு வந்து டபுள் டீரிங்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ இந்த இதை எடுத்து உங்களோட பில்லியனோட பேக் ரெஸ்ட் பின்னாடி பேக் ரெஸ்ட் கீழே போகணும்னு தேவையில்லை, பேக் ரெஸ்ட் கூட கொடுத்துக்கலாம். பேக் ரெஸ்ட் கூட விட்டுட்டு இந்த இடத்துல டபுள் ரீடிங்ல இந்த மாதிரி ஒரு லாக் மட்டும் ஜஸ்ட் போட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு மூவே ஆகாது உங்களுக்கு. ஸோ நீங்க எவ்வளவு டைட் நீங்க ஃபிட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மூவ் ஆகாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்ஷனும் கொடுத்துட்டீங்க. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதே தாராளம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பஞ்சி ரோப் போடணும்னா பஞ்சி ரோப் தேவையில்லை, உங்க சாட்டிஸ்பாக்சனுக்கு போட்டுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா போடலாம். ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3500 தான். 30 + 30 லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு. இது சிங்கிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம், டபுளாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கொஸ்டின். ஆக்சுவலி சிங்கிளா யூஸ் பண்ணலாம், ஒண்ணுமே இல்ல. இப்ப நீங்க ஒரு 5 days ட்ரிப் தான் போறீங்க, நான் சிங்கிளா தான் போறேன், எனக்கு வந்து இவ்வளவு பெருசு தேவையில்லை ப்ரோ அப்படின்னீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. இந்த வெல்க்ரோ ஃபுல்லா கழட்டிடுங்க. வெல்க்ரோ ஃபுல்லா கழட்டிட்டீங்கன்னா இந்த சிங்கிள் பேக்கா தனியா வந்துடும். இதே மாதிரி இதையும் கழட்டிடுங்க. சிங்கிள் பேக்கா நீங்க அதே மாதிரி பில்லியனோட இதுல போட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும், பெர்ஃபெக்ட்டா நிற்கும். ப்ரோ நான் இவ்வளவு வெயிட் வைப்பேன் ப்ரோ, 30 லிட்டர்ஸ் நீங்க சொல்றீங்க, மினிமம் ஒரு 5 ஷர்ட் 5 டி ஷர்ட் எல்லாமே நான் எடுப்பேன், வெயிட் தாங்க மாட்டா, தாராளமா தாங்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டிசைன் பண்ணிருக்கு. இது எல்லாமே கார்டரோ 1000 டீல பண்ணிருக்கோம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஜாக்கெட்டுக்கு வர 650, பட் இது வந்து ஹெவி மெட்டீரியல்ல பண்ணிருக்கனால உங்களுக்கு நல்லாவே லைஃப் இருக்கும், நல்லாவே தாங்கும் உங்களுக்கு. இதுக்கு ரெயின் கவரும் இருக்கு, எக்ஸ்டர்னல் ரெயின் கவரும் வந்துடும். எக்ஸ்டர்னல் ரெயின் கவர் போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் ரெயின் பிளாக் கவர்ல வரும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, சூப்பர். கலர்ஸ் வந்து பிளாக்ல மட்டும் தான் வருதா இல்ல வேற கலர்ஸ் அவைலபிள்? இந்த கலர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிளாக் வித் கிரீன் மட்டும் தான் வருது. எதுக்காக இந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம்னா விஷனுக்காக. ஓகே, இந்த ஃப்ளோரசன்ட் கிரீன் வந்து நீங்க எவ்வளவு லாங்ல இருந்து பார்த்தாலும் ஒரு விஷன் தெரியும் உங்களுக்கு. அதனால தான் சாடல் பேக் இந்த கலர்ல நம்ம டிசைன் பண்ணி இருக்கிறது. இது ஆக்சுவலா வந்து ஒரு 5 days அந்த மாதிரி ட்ரிப்புக்கு யூஸ் பண்ணிடலாம். சில பேர் 1 month லடாக் ட்ரிப்ல போயிட்டு வந்தாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பேக் இருக்கு அதை காட்டுங்க ப்ரோ. அதுவும் இருக்கு. இப்ப சிங்கிள் நீங்க 2 பேர் லடாக் ட்ரிப் போறதுக்கு ஒரே பேக் எனக்கு போதும் ப்ரோ, நான் லைக் 2 பைக்ல போறோம். பின்னாடி வந்து இப்ப 2 பேர் போனாலுமே பின்னாடி வந்து டாப் பாக்ஸ் வைக்கிற அந்த கேரியர்ல நாங்க பேக் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. சோ அது இருக்கா? அந்த பேக்கும் இருக்கு, நான் அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. என்ன
ப்ரோ இது இவ்வளவு பெருசா கொண்டு வந்துட்டீங்க இவ்வளவு பெரிய நீங்க கேட்டீங்கல்ல ப்ரோ ஒரு 1 month 1.5 month நான் போகணும் 40 days 60 days என்னோட ட்ரிப் பிளான் இருக்கு பட் எனக்கு ஒரே பேக் தான் போதும் மல்டிபிள் பேக் நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னா இந்த பேக் தாராளமா போதும் 60 லிட்டர் கெப்பாசிட்டி உங்களோட பில்லியன் வரல நீங்க சோலோ ரைடர் தான் போறீங்க இல்ல பில்லியன் வந்தாலும் நீங்க பின்னாடி அந்த இது செட் பண்ணிருக்கீங்க டாப் பாக்ஸ் செட் பண்றது டெயில் பேக் செட் பண்ணலாம்னா தாராளமா இந்த பேக் நீங்க எடுத்துக்கலாம் இதுலயே 3 டைங் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம் அந்த 3 டைங் ஆப்ஷனே மோர் தென் எனஃப் அதே மாதிரி தான் அந்த பேக் எப்படி காமிச்சோமோ அதே டைங் ஆப்ஷன் தான் 3 பேக் வந்துடும் இதுலயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்னல் as well as எக்ஸ்டர்னல் ரெயின் லைனர் இருக்கும் இது வந்து பேக் சைடு வியூ ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஸோ ரிஃப்ளெக்டர்ஸ் சேஃப்டி வைஸ் எவ்வளவு லாங்ல இருந்து அடிச்சாலும் உங்களுக்கு பளிச்சுட்டு இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ பேக்கோட இன்டர்னல் பார்க்குறோம் உங்களுக்கு ஸோ இது நீங்க வந்து தூக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒண்ணுமே இல்லை எவ்வளவு வெயிட் இருந்தாலும் இப்படி தூக்கி இப்படி மாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் வெயிட்டே தெரியாது நீங்களே போட்டு பாருங்களேன் இப்ப ஃபுல்லி லோடர்ல தான் இருக்கு உள்ள லோடர்ல இருக்கா ப்ரோ ஷூரா ஃபுல்லி லோடர்ல இருக்கு பாருங்க அது வந்து இப்ப நம்ம சென்டர் அந்த ரைட் லெஃப்ட் அந்த கரெக்டா அந்த ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிருக்கீங்க சோ அதனால தான் அந்த வெயிட் தெரியல கண்டிப்பாக ஏன்னா நம்ம வைக்கும் போது நீங்க ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டே சுத்தமா தெரியாது இந்த பேக் பொறுத்த வரைக்கும் வண்டியில போக சொல்லி அந்த ஈக்குவலா சென்டர் வாபிள் ஆகாது உங்களுக்கு ரைட் லெஃப்ட் போகும் பட் என்னதான் பேக் வந்து அப்படி டிசைன் பண்ணியிருந்தாலும் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்றதா ஒரு விதம் இருக்கு அதை கரெக்டா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அந்த ரைட் லெஃப்ட் வாபல் ஆகாம இருக்கும் கண்டிப்பாக சோ பேக்கோட இன்டர்னல் இது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க பேக் வந்து டாப்ல ஒரு ஜிப் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஸோ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதே பேக் மாடல் தான் உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்டாக் மாடல் தான் கொடுத்துருக்கோம் இன்டர்னல் ரெயின் லைனர் எக்ஸ்டர்னல் ரெயின் லைனர் உங்களுக்கு பேக் வந்துடும் ஸோ இது உள்ளதான் உங்களோட திங்ஸ் வைப்பீங்க இந்த ரெயின் லைனர் உள்ளதான் இந்த ரெயின் லைனர் உள்ள உங்க திங்ஸ் நீங்க வச்சுக்கலாம் தாராளமா ரெயின் லைனர் நீங்க க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்க ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மழை தண்ணி உள்ள போகாம இருக்கிறதுக்கு சேஃப்டி நம்மளுக்கு ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு ஒரு ஜிப்பிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் உங்களோட திங்ஸ் வைக்கிறதுக்கு தாராளமா உங்க திங்ஸ் வச்சுக்கலாம் இதுல ஈஸியா டக்குன்னு எது எடுக்கணும்னு தோணுதோ அதை வச்சுக்கலாம் ஸோ அந்த பேக்ல காமிச்ச மாதிரி தான் இதுலயும் வந்து உங்களுக்கு மேலே டென்ட் வைக்கிறீங்க இல்ல ட்ரைபாட் எது வைக்கிறனாலும் ஜிக்ஸாக் ஆப்ஷன்ல நீங்க வந்து பஞ்சி ரோப் வச்சு கட்டிக்கலாம் ஸோ இந்த சைடு டபுள் சைடு உங்களுக்கு இருக்கும் பஞ்சி ரோப் வச்சு நீங்க டைப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்க பெட்ரோல் ஜெரி கேன் வைக்கணும் லடாக்லாம் போகும்போது டிஃபால்ட்டா பெட்ரோல் கேன் எடுத்து தான் போகணும் வாட்டர் கேன் வைக்கணும் ப்ரோ கண்டிப்பாக உங்களுக்கு சோ இந்த சைடு பாத்தீங்கன்னா 5 லிட்டர் ஆஃப் ஜெரி கேன் நீங்க தாராளமா வைக்கலாம் ஜெரி கேன் வச்சிடலாம் ஒரு சைடு வாட்டர் கேன் நம்மளுக்கு அவ்வளவுதான் பெட்ரோல் நம்மளுக்கும் பெட்ரோல் தண்ணி அவ்வளவுதான் புரிஞ்சிச்சு சோ இதோட ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ நீங்க எல்லாம் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பார்த்திருந்தாலே உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரிஞ்சிருக்கும் வீடியோ நான் வந்து இவ்வளோ காட்டிட்டேன் ஸோ இருந்தாலும் நான் வந்து ரியல் டைமா அதை வந்து ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்க சென்னையில இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நேர்லயே வந்து விசிட் பண்ணி பாருங்க ஸோ மோட்டோவேரோட லொகேஷன் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ப்ளஸ் வந்து நம்ம வீடியோலயும் அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் வரும் இல்ல எனக்கு வந்து நான் ஊர்ல இருக்கேன் ப்ரோ சென்னையில இல்லை பட் நான் வீடியோலயே பார்த்தேன் ஸோ நீங்க ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க இந்த பைக் நான் வாங்கணும் அப்படி ஆசைப்படுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரியர் வந்து பண்ணிடுவாங்க அதுவும் வந்து ஷிப்பிங் ஃப்ரீ தான் ஆமா ஸோ ஷிப்பிங்கும் உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி தராங்க ஸோ இதுல கலர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே சேம் கலர் தான் ப்ரோ சொன்ன மாதிரி பிளாக் அண்ட்ல இருக்கும் ஸோ பிளாக் இருக்கனால அந்த அளவுக்கு நம்ம நிறைய டிராவல் பண்ணாலே அந்த அளவுக்கு வந்து அழுக்கு சேராது கண்டிப்பா பிளஸ் வந்து அழுக்கு சேராம இருக்கும் பிளஸ் நம்ம சேஃப்டி வைஸ்லயும் வந்து இது பண்ணிருக்காங்க ஸோ இந்த ஃப்ளோரசன் கிரீன்ல வந்து பைப்பிங் கொடுத்துருக்காங்க ஸோ இது மூலியமா வந்து நம்ம ரிஃப்ளெக்டிங்ஸும் இருக்கும் ஸோ லாங் ரைடுக்கு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த பேக்ஸ்ல ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம் இதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ ஸோ நிறைய பேர் வந்து கியர் அப் நம்ம சூப்பராக பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு கியர்ஸ் நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ்ல எப்படி வந்து சேஃபாக போயிட்டு கொண்டு வருது அதுக்கான ஒரு ப்ராப்பரான பேக்ஸ் எல்லாமே எல்லாம் இப்போ எல்லாமே வந்து பேக் லேப்டாப் பேக் காலேஜ் பேக்லாம் எடுத்துன்னு போயிட்டு இருப்பாங்க ட்ரிப்புக்கு ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் இருக்கு ஈஸியாக ட்ரிப் வந்து இன்னும் ஈஸியாக ஆயிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்ம கொண்டு வந்தோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் மறக்காம பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போறேன் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்க மீடியம் சந்திக்கிறேன்